பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது சமீபத்தில் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை. அதிலும் குறிப்பாக துறவரத்தில் இருக்கும் இவருக்கு கொழும்பிலும் கண்டியிலும் 2 மனைவிகள் இருப்பதாகவும் அதில் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் வெளியான செய்தி மிக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் தேரரின் தொலைபேசியிலிருந்து பல வலுவான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த 11 வயது சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம அந்த சிறுமியை கடும் மோசமான வார்த்தைகளால் இழிவுபடுத்தி பேசியிருந்தார். அதே நேரத்தில் ராஜாங்கனியைச் சேர்ந்த சத்ததிச என்ற தேரர் போலீசாரை அவமதித்தார் என்பதற்காக உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு சிறுமியை இப்படி கொடூரமாக வாய்மொழியாக துன்புறுத்தியவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் மீதும் சட்டம் ஏன் இன்னும் தன் இரும்பு கரத்தை நீட்டவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் கைது செய்யப்பட வேண்டிய அல்லது விசாரிக்கப்பட வேண்டிய சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் சிறைக்கோ அல்லது தேசிய மருத்துவமனைக்கோ அனுப்பாமல் எந்த ஒரு கடுமையான நோயும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 90,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் நவலோக தனியார் மருத்துவமனையின் சொகுசு அறையில் அவர் எப்படி தங்க வைக்கப்பட்டார்? நீதிமன்ற உத்தரவையே மீறி ஒரு தனியார் மருத்துவமனை எப்படி இப்படி செயல்பட முடியும்? அவருக்கு சாதகமாக மருத்துவ அறிக்கை கொடுத்த மருத்துவர்களின் பின்னணி என்ன? இது எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய கேள்வியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் போலீசாரும் இதை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் முதல் கட்டமாக தேரருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருந்த VIP போலீஸ் பாதுகாப்பு நேற்று முன்தினம் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விகாரை ஊழியர்கள் உட்பட 15 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது மகாநாயக்க தேரர்கள் மௌனம் காக்காமல் ஹேமரத்ன தேரரை அட்டமஸ்தானத்தில் இருந்து நீக்குமாறு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரருக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ஈர்ப்பு மனநோய்கள் இருக்கிறதா? இவரால் வேறு குழந்தைகளும் பாதிக்கப்பட்டார்களா என்று விசாரிக்க வேண்டும் என்றும் கொந்தளிக்கிறார்கள். ஒரு ஆன்மீக போர்வையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதையும் அதிகாரத்தை பயன்படுத்தி சொகுசு வைத்தியசாலையில் பதுங்குவதையும் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பதிவு செய்யுங்கள்.